இப்போ பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள், அந்த பிரம்மோஸ் ரக ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட ஆகாஷ் ரக ஏவுகணைகள், அதை தடுக்கிறதுக்கும் பாகிஸ்தான் எந்த ஏவுகணைகளும் கிடையாது. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கோரி போன்ற ஏவுகணைகள், அதை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அது நம்ம பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அம்பாலால ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வான்வெளி அச்சுறுத்தலையும், ஏவுகணையா இருக்கட்டும், ட்ரோனா இருக்கட்டும், விமானமா இருக்கட்டும், இந்தியாவில் சுத்து வீழ்த்த முடியும். ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு பாகிஸ்தானை விட அதிகமா இருக்கு. சில இடங்கள்ல பாகிஸ்தானுக்கும் அந்த அட்வான்டேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு விமானத்துல பொருத்தப்படக்கூடிய ரேடார், ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியல் வார்னிங் சிஸ்டம்ஸ் சொல்றது ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கொடை மாதிரி இருக்கும் விமானத்துல. அந்த விமானம் நம்மளோட பாகிஸ்தான் அதிகமா இருக்கு. ஸோ அவங்களால நம்மளுடைய விமானங்கள் எப்ப பறக்குது என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் போர் விமானம் அப்படின்னா F-16 அமெரிக்கா 1970-80களில் கொடுத்தது. நம்ம கிட்ட இருக்கிறது லேட்டஸ்ட் ரஃபேல் 4.5 தலைமுறை விமானம். ஸோ இதுதான் கம்பேரிசன். பட் இந்த கம்பேரிசனை நம்ம அப்படியே ஒரு இவங்ககிட்ட அதிகமா இருக்கு, எங்கிட்ட கம்மியா இருக்கு, இல்லை எங்கிட்ட கம்மியா இருக்கு அதனால வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் நீங்க ஆயுதங்கள் வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னா உக்ரைன்ட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா போர் சூழ்நிலைகள்ல அவங்களுடைய கூட்டாளிகள் எவ்வளவு பேர் வந்தாங்க, என்ன ஆயுதங்கள் கொடுத்தாங்க, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு வலிமையான பொருளாதாரம் இருந்தா மட்டும்தான் உங்களால யுத்தத்தை கண்டினியூ பண்ண முடியும். இந்தியா கிட்ட இருக்கக்கூடியது ஒரு மிக வலிமையான பொருளாதாரம். பாகிஸ்தான் இப்போதைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நாடு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது.